தேவனுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பை பெற்ற நீங்கள் அழைப்பில் உறுதியாய் தரித்திருங்கள். தேவன் அல்லவா உங்களை அழைத்தார், கர்த்தர் அல்லவா பெயர் சொல்லி அழைத்தார். தேவனுடைய அழைப்பில் உறுதியாயிரு. ஊழியம் செய்யணுமா செய்ய வேண்டாமான்ற ஒரு பெரிய கேள்வி என் இருதயத்தில். அந்த கேள்வி இனிமே நீ கேட்க கூடாது. இந்த கேள்வி என்றைக்கு உன் இதயத்தை விட்டு மாறுகிறதோ அன்றைக்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆராதிக்கணுமா வேண்டாமா இந்த கேள்வியை விட்டுடு. துதிக்க வேண்டுமா வேண்டாமா விட்டுடு. ஜெபிக்கவா ஜெபிக்க வேண்டாமா விட்டுடு. பாடணுமா பாட வேண்டாமா விட்டுடு. ரட்சிப்பை பெற்று வந்த அன்றைக்கு நீ ஜெபிச்ச ஜெபம், நீ ஜெபிச்ச ஆராதனை எப்படி ஆராதிச்ச தெரியுமா? எல்லாம் விட்டுட்ட. இப்ப ஏதோ கடமைக்கா பைபிள் எடுத்துக்கிட்டு பாட்டு புத்தகம் தூக்கிட்டு கோயிலுக்கு வரோம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை போகாம இருந்தா ஆவியார் ஒரு கோவப்பட்டார்னா என்ன செய்யறது? அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு ஃபார்மாலிட்டிக்கா கட்டுக்கட்டா புத்தகம் தூக்கிட்டு வந்துட்டு போறேன். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அந்த சிந்தையெல்லாம் உன்னை விட்டு விட்டுடு. உன்னுடைய வாழ்க்கையை சிதறடிக்கிற உலகத்தின் ஆவிகள் பலது இருக்கிறது. சத்துரு உன் ஆசீர்வாதத்தை சூறையாட நினைக்கிறான். உன் குடும்பத்தின் நன்மைகளை அழிக்க விரும்புகிறான். உன்னை இல்லாமலாக்க விரும்புகிறான். கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற மேன்மையை கெடுக்க நினைக்கிறான். நீ பெற்ற அழைப்பு ஒரு மகா பெரிய அழைப்பு. ஆமென்.